நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையை. பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில மிஸ் பண்ணாத பயிற்சி. தயவு செய்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி. அது என்னங்க முக்கியமான பயிற்சி? சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சொந்த வீட்டுல ஆட்சி பலம். இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வருகிறார். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகி ஜூன் மாசம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகி ஜூலை மாசம் 24ஆம் தேதி வரை 27 நாட்கள் அவருடைய ராஜ வேட்டை. நிறைய பேருக்கு பாருங்க, ஜாதகத்துல சுக்கிரபகவான் நல்லா இருந்தா இப்ப ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு வேகமா போய் பார்ப்பாங்க நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துறதே சுக்கிர பகவான் தாங்க. ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்னா அதுக்கு சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெடிமேட் கடை, பேக்கரி, உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சுக்கிர பகவான் தான். கம்ப்யூட்டர், கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கிர பகவான். இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்ப போகுது. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்துல ஏதோ நல்ல விஷயம் வரப்போகுது சுக்கிர பகவான் வர்றாருன்னா. அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய ராஜ யோக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பிளே தமிழ்ல. ஏன்னா பிளே தமிழ் நேர்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே எம்பெருமான் முருகன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல என்னன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை கொடுத்துருக்கோம் நம்ம. அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம எடுத்து சொல்றோம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பது, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. எப்போதுமே சரி, தனுசு ராசிக்காரா பாருங்க, தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி மட்டும்தாங்க. எப்படி? தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. தாய் தந்தை மாதிரி இருந்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் தனுசு ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். ரொம்ப நீதியோடு இருப்பாங்க, ரொம்ப நேர்மையான குணம் இருக்கும், நேரு வழியில மட்டும்தான் போவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு காரியத்துல குறி வச்சுட்டு அந்த காரியத்தை வெளியில முடிக்காம வர மாட்டாங்க தனுசு ராசிக்காரன். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்குன்னு சொல்லி ஒரு டேலண்டான குணம், ஒரு அறிவு குணம் இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கும். தனுஷை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு திறமையாற்றல் தான் தனுசுங்கிறது. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய மாயாஜால யோக பயிற்சி. எப்படி? ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பாருங்க, சுக்கிரன் பொதுவாகவே 6ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி. லாபஸ்தானத்துக்கும் சரி, உங்களுடைய எல்லா துன்பத்தையும் தொடக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் மட்டும்தான். எல்லாரும் ஏன் சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்தா எதுக்கு ஜாதனோட எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்க? டக்குன்னு வந்த உடனே அள்ளி யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஒரு மனிதனுக்கு உல்லாச சொகுசு காரு, சொகுசு பங்களா எல்லாமே சுக்கிர பகவான் தாங்க. ஜாதத்துல மட்டும் சுக்கிர பகவான் மட்டும் நல்லா இருந்துடான்னு வச்சுக்கோங்களேன், எப்படிப்பட்ட பிரச்சனையும் அழகா பேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா சுக்கிரத்தை அடிச்சு கூரை பிச்சுட்டு கொட்ட போது பாடிமா. இப்ப பாருங்க, சுக்கிர பகவான் பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசையை காட்டக்கூடிய கிரகங்கிறாங்க. ஆடம்பர சொகுசுக்காரர், சொகுசு பங்களா, ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம், பெருங்கொண்ட பணத்துக்கு குரு, தற்போதைய வருமானத்துக்கு அந்த சுக்கிரம் வந்துட்டாவே எந்த ஒரு பிரச்சனையும் தூசி மாதிரி பறந்துடும். ஒரு வருஷ பலனா 1 மாசத்துல காட்டக்கூடிய ஒரே கிரகம்னா சுக்கிர பகவான் மட்டும்தாங்க, வேற எந்த கிரகத்துல முடியாதுங்க. அப்படிப்பட்ட இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு? பயங்கரமான யோகம் இருக்குங்க லைஃப்ல. பயங்கரமான யோகம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்களா? கேளுங்க, ஒரு வருஷமா எப்படி இருந்தாலும் கேளுங்களேன், சும்மா கேளுங்க தனுசு ராசி. ஆமா, எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு, ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு என் லைஃப்ல எதுவுமே ஒரு செட்டிலாக போக முடியலை. திருமண தாமதமாகுது,
வேலை சரியாக அமையலை, எனக்கு கடன் இருக்குது, அதிக காசு பணத்தை ஒரு கடத்து கொடுத்து ஏமாந்துட்டேன், வேலை கிடைக்கலைங்க. ஒரு வருஷமாக நல்ல வேலை இல்லை, வேலையை விட்டுட்டாங்க சரிங்களா. வேலை நிறைய பேர் பறி போயிடுச்சு ஜனவரி மாதத்துக்கு அப்புறம். இதெல்லாம் நிறைய விஷயத்துக்கு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. எனக்கு பொருளாதாரம் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், நல்லா நான் ஒருத்தர் போய் ஜாமீன் போட்டு நான் மாட்டிக்கிட்டேன். படிக்கக்கூடிய படிப்பு கல்வி நல்லா என் குழந்தை நல்லா படித்து படிக்கலை, அரசாங்க வேலைக்கு இருந்தால் ட்ரை பண்ணுறேன், அரசாங்க வேலை கிடைக்கல. இது மாதிரி நிறைய தடைகள் சொன்னது யாருன்னா இந்த தனுசு ராசிக்காரன். ஏன்னா நமக்கு அதிக ஜலம் கொடுத்து தனுசு. இனிமேல் எல்லாமே மாறுது, டோட்டலாக மாறுது பாருங்க. குருவுடைய பார்வையும் சுக்கிரன் ஆட்சி பட்ட கிரகமும் சூப்பராக வேலை செய்யும். யார் ஜாதத்தில் குருவும் சுக்கிரன் இப்போ நல்லா இருக்கோ அவங்களாம் பெரிய லெவலுக்கு போக போகிறாங்க. நல்ல நேரம் நெருங்கிருச்சு, விட்டுற வேண்டாம். எப்படி நல்ல நேரம் நெருங்கிருச்சு, விட்டுற வேண்டாம். உங்கள் வாழ்க்கை யாருமே தன்னம்பிக்கை மட்டும் விடாதீங்க. தனுசு ராசிக்காரங்க மட்டும் எவ்வளோ பெரிய கடன் வந்தாலும் சரி, இப்போ கடனை அடைச்சி விடுவீங்க. எதிரி இருக்க மாட்டான். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம நல்லா வச்சுக்குவோம், அப்புறம் சம்பாதிக்கலாம். கடன் இருக்காது, பகை இருக்காது, உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். எந்த பேங்கில் போய் லோன் கேட்டு பாருங்கள், லோன் சேங்ஷன் ஆகும். தனுசு ராசியை பொறுத்தவரை நான் வீட்டு லோன் கேட்குறேன், இல்லை வேலைக்காண்டி லோன் கேட்குறேன், ஏதோ ஒரு லோனு கண்டிப்பாக கிடைக்க போகுது. இப்போ சுக்கிர பயிற்சியால் கடனை அடைக்க போறீங்க. நிரந்தரமாக வேலை, நல்ல வேலை, சூப்பரான வேலை. அந்த சுக்கிர பயிற்சி சொந்த வீட்டில் சுக்கிர இருக்கிற கிடைக்க போது, விட்டுற வேண்டாம். ப்ரொமோஷனான வேலை கிடைக்க போகுது. இப்போ வெளிநாட்டு வெளியூரில் வேலை பார்க்குறீங்களா, அங்கேயே நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் தேடி வரும். வெளியூரில் வேலைக்கு போறீங்களா, கண்டிப்பாக அங்கேயே கிடைக்கும். அரசாங்க வேலையில் மேலே ப்ரொமோஷன் வேணுமா, கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க சம்மந்தமாக இது எத்தனை பேர் படிக்கிறீங்க வேலைக்காண்டி, கண்டிப்பாக படிங்க, நல்ல வேலை, அரசாங்க வேலை கிடைச்சிடும். ஜூலை மாதம் 8ஆம் தேதிக்குள்ள ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்தால், சூரியன் லக்னத்தோட தொடர்பு இருந்தால், இப்போ அரசாங்க வேலை நிறைய பேர் வாங்குறது தனுசு ராசியாக இருக்கும். இல்லை அரசாங்கம்லாம் உதவி பெறது நீங்களாக இருப்பீங்க. இப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ சுப செலவோ சுபகாரியமோ ஏதோ தனுசு ராசிக்கார பண்ண போகிறாங்க. அது பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் இடம் வாங்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன், வண்டி வாங்க போகிறேன், வாகனம்னா வாங்குங்க. நேரம் நல்லா இருக்குது, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குதான் சொல்ல. செலவு ஒரு செலவு இருக்குது, அவ்வளோதான். வண்டி வாகனம் வீடு பூமி வாங்கக்கூடிய யோகம் நல்லா சூப்பரான யோகம் வரும். அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்துக்கு வழக்கு சரியாகும் பார்த்துங்க. பொருளாதார வருமானம் பயங்கரமாக இருக்கும் பார்த்துக்கு. கடனை கொஞ்சமாச்சும் அடைக்கணுங்க. இதாங்க அந்த சுக்கிர பயிற்சி பார்த்துக்கு. ஆட்சி பெற்ற சுக்கிரன், ஏன்னா அவர் தான் உங்களுக்கு 11 கூட வரும். லாபஸ்தானம் அதிபதி வர சகோதரி வருமானம் நல்ல ஒரு மாற்றம் வரும். வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம், வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலை மாறலாம், வெளிநாட்டு வேலை பார்க்கணும், ப்ரொமோஷன் தேடி வரலாம். சுப செலவு சுபகாரி நடக்கலாம். திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கள், ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும். நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய காரியம் சாதிக்கும். குழந்தை பாக்கியம் நிறைவேறி கிடைக்கும். நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்குது பார்த்துங்க. இந்த சுக்கிர பயிற்சியால் பார்த்துங்க. சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதி, தொழில் பண்ணுறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய ஒரு சாதனை இருக்குது பார்த்துக்குங்க, விட்டுற வேண்டாம். தசாபதி நல்லா இருந்தப்போ தொழிலை நீங்கள் சாதிக்கலாம் பார்த்துக்குங்க. நல்ல ஒரு அறிவாற்றல் பயங்கரமாக இருக்கும் பார்த்துக்குங்க. 10ல் உங்களுக்கு பலமான கிரகம் 10ஆம் வீட்டு அதிபதி யார், புதன். உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கண்டிப்பாக இப்போ தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார். அதே மாதிரி நிறைய பேர் லாட்ரி யோகம் தயவுசெய்து எடுங்க, நிறைய இருக்குது. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இப்போ லாட்ரி யோகத்தை எடுக்கும், கண்டிப்பாக அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையணும். ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். லாப கமிஷன் சூப்பராக இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு கட்டிடத்துறை, அப்புறம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, இரும்பு சம்மந்தோட வேலை, நெருப்பு சம்மந்தோட வேலை, இது எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. இப்போ நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் 3 நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே பாருங்கள், 3 நட்சத்திரம் பிறந்தவங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாம். எல்லா வேலையும் பார்த்தோன்னே செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. உங்களுக்கு அதுவும் சூரியன் வீட்டில் போய் கேது இருக்காருன்னா கண்டிப்பாக ஒரு தலைமை பொறுப்பு வரும் பார்த்துங்க. வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியிலையோ தொழில் உத்தியோகத்தில் மாற்றமோ ஏதாச்சும் நல்ல காரியம் நல்ல விஷயம் உங்கள் பக்கம் தேடி வருது பாருங்கள் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அப்போ லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரம் நெருங்கிருச்சு. சுப செலவு சுபகாரியம் வண்டி வாகனம் பூமி எல்லாமே அமையக்கூடிய நேரம் பர்ஃபெக்டாக அமைது பாருங்கள். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவரை நல்ல ஒரு லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் எதாக இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா புறாராசியில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், ரொம்ப ஒரு திறமை ஆற்றல் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது, எதிரியை வெல்லக்கூடிய நேரம் வருது.
நல்ல ஒரு படிப்புகளில் ஒரு மாற்றம் வருது பாருங்க, தொழிலில் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது பார்த்துங்க இந்த புராணத்தில் பிறந்தவங்களுக்கு. நீங்கள் எந்த பேங்க்லாம் போய் லோன் கேளுங்க, லோன் சேங்ஷன் ஆகும். கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் வரும், கொஞ்சம் பார்த்து போங்க, மற்றபடி எல்லாமே வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். அடுத்து உத்திராடத்தில் பிறந்தவங்க சூப்பரான வாழ்க்கைங்க. வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியே போகிறது, அரசாங்கம் மூலம் அனுகூலம் பார்க்குறது, மத்திய அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் பார்க்குறது, இல்லை அரசியல்வாதி மூலம் நிறைய வெற்றிகள் பார்க்குறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, சுப செலவு, சுபகாரியம் பண்ணுறது, திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க. நீங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய நேரமாக வருது, விற்ற வேண்டாம். வரக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.